வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன துறையில், எவ்வளோ காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம், என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாது, அப்புறம் சந்தேகம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு எந்த துறையில்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், தமிழ்நாடு புதுச்சேரி துறையில் தான் வேலைவாய்ப்பு. சென்னையில் தான் காலி பணியிடம். என்னென்ன பதவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பல பதவி அறிவிச்சிருக்காங்க. 13/3/2019 1/4/2019 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தொகுதி 10வது 12வது டிகிரி படித்தவர்கள் சென்னையில் வேலைவாய்ப்பு. அந்த விவரங்கள் நம்ம பார்ப்போம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் அந்த வேலைவாய்ப்பு. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில், ஃபுட்பால், ஹாக்கி, கபடி, வாலிபால் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு. இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லேயோ, நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயோ, யூனிவர்சிட்டி இந்த இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்லேயோ, ஸ்டேட் ஸ்கூல் டீம் இன் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் கேமில் வின் பண்ணவங்களுக்கான வேலைவாய்ப்பு தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் அசிஸ்டண்ட் பதவிக்கு 5,200 20,200 கிரேடு 2,400. ஸ்டெனோகிராஃபருக்கும் அதே தான். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 5,200 20,200 ப்ளஸ் கிரேடு 1,800. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கிராஜுவேட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு 12th படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 10th படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது பார்த்தீங்கன்னா 18 to 27. SC/STக்கு 5 வருட ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 வருட ரிலாக்ஸேஷன். அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா A4 தான் இருக்கணும். சர்டிஃபிகேட் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும், அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் அட்டஸ்டடோடு என்க்ளோஸ் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு மற்றும் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் நேஷ்னல் லெவல் அவார்டு வாங்கினதுக்கான ஃபாலோயிங் ஆத்தரைஸ் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணணுங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதர் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து என்க்ளோஸரோட நீங்கள் சப்மிட் பண்ண அட்ரஸ் தி அடிஷ்னல் கமிஷனர் CCA சென்னை ஜோன், ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் GST சென்ட்ரல் எக்ஸசைஸ், சென்னை ஜோன் 26/11 மகாத்மா காந்தி ரோடு, நுங்கம்பாக்கம், சென்னை 34ங்கிற அட்ரஸுக்கு 1/4/2019 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அனுப்பணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை அடிஷ்னல் கமிஷனர் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி சென்னை ஜோன் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, www.centralexciseChennai.com அண்டு www.cbec.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷன், அனெக்ஷர் ஃபார்ம் 1 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனெக்ஷர் ஃபார்ம் 2 கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 3, அனெக்ஷர் 4, அனெக்ஷர் 5. ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்டில் இருந்து. ஸோ பதவிக்கு விருப்பம் இருப்பாங்க, விண்ணப்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் பட்டன் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதனால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத உங்களது நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். இது ஒரு நல்ல காரியமாக நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் போடுறது. அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு பதிவோடு சந்திப்போம். வீடியோ எண்டில் 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த பதவியும் பார்த்துட்டு விண்ணப்பிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.